ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் விவசாயிகள் அதுவும் வாழை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னா ஹீட் தான், வெயில். அந்த வெயில்ல இருந்து நம்ம பயிரை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் இது. ஒரு விஷயமாவே உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, சே இந்த விஷயம் தானா, இதை பண்ணியிருந்தா நம்மளோட பயிரை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு யாரும் யோசிக்க கூடாது. அப்படிங்கறதுக்காக தான் இப்ப கரெக்டான டைமா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா வெயில் இனிமேல் பீக் வரப்போகுது. ஸோ அப்ப நம்ம எப்படி நம்மளுடைய பயிரை, அதுவும் வாழை மரத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லாருமே பயிர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. வாழை நடவு ஆயிருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு 90 நாள், சரிங்களா, ஜான்ல இருந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 90 நாள்ல பாத்தீங்கன்னா என்ன வளர்ச்சி வரணுமோ அந்த வளர்ச்சி வந்திருக்கும். இந்த வெயில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய தண்ணி கட்டிட்டே இருப்பீங்க, உரம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிருக்கும். என்னடா நம்ம மரம் வளருதா இல்ல வளராத மாதிரி நம்மளுக்கு தெரியுதா, இவ்வளவு நாள் நல்லா வளர்ந்துட்டு இருந்ததே, ஏன் இப்ப மட்டும் வளர மாட்டேங்குதுன்ட்டு நிறைய விவசாயிகள் யோசிச்சிருப்பீங்க. நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அக்ரி எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க இந்த உரம் கொடுங்க, அந்த உரம் கொடுங்க, இந்த ஸ்ப்ரே பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 வாரமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அதோட growth கொஞ்சம் அதிகமாயிட்டே இருந்திருக்கும். அது ஏன்னு சொல்லி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் அப்படின்னா குருத்து வழியா தண்ணி இறங்கும். அது மட்டும் இல்லாம இலைகள் மேல தண்ணி படுது. அதனாலதான் உங்களுக்கு அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் இந்த வெயில் சமயத்துல நம்மளுடைய பயிர் வளர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை. வெயில் சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நீராவி போக்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளுடைய தாவரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா நீராவி போக்க ரொம்ப, இந்த சம்மர் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதோட இலைகள் எல்லாம் உதிர்ந்துரும். ஏன் அப்படின்னா நீராவி போக்க கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறக்காக. நீங்க நினைச்சிருப்பீங்க, சரி மழை வரதில்ல, தண்ணி பற்றாக்குறை, அதனாலதான் நீராவி போக்க கட்டுப்படுத்துறாங்க, இல்லைன்னா நம்மளுக்கு நார்மலா இருக்கும் அப்படின்ட்டு. பட் அது ரீசன் இல்லை. நீராவி போக்கு ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இலைகள்ல இருக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்கள் எவாபரேட் ஆகிரும். ஸோ நுண்ணூட்டச்சத்துக்கள் இல்லை, நம்ம உடம்புல ஊட்டச்சத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? நோய்கள் தாக்கும், நம்ம சோர்வாயிரும், நம்மளுடைய ரெகுலர் ஒர்க்கை நம்மளால பண்ண முடியாது. அதே மாதிரிதான் மரங்களும், குறிப்பா வாழை மரம். ஏன்னா வாழையை பொறுத்த அளவுக்கு இலைகள் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய மரமும் நல்லா இருக்கும். ஸோ வாழையில இலைகள் வழியா நீராவி போக்கு ஆகும்போது இலைகள் மேற்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு எவாபரேட் ஆயிரும். ஸோ நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையினால உங்களுக்கு வளர்ச்சி கம்மியாயிரும். இதுதான் ஒரே ஒரு ரீசன். நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையினால தான் வெயில் சமயங்கள்ல வாழைக்கன்றுகள் அப்படியே நிற்கும், வளர்ச்சி இருக்காது. இதுக்கு என்ன சாமி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட பெஸ்டாவில் வரக்கூடிய பக்கெட்ஸ் இருக்கு. உங்களுடைய பயிருக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் 4 monthsல இருந்துச்சுன்னா கிரீன் பக்கெட், சரிங்களா. இல்ல எனக்கு 5 to 7 மாசத்துல இருக்கு, வாழை ஈனிட்டு இருக்கு அப்படின்னா ப்ளூ பக்கெட் கொடுத்துக்குங்க. வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கு தார் கொஞ்சம் பெருசாகணும் வெயில் சமயத்துல அப்படின்னா ஆரஞ்சு பக்கெட் கொடுங்க. ஏன் இந்த பக்கெட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, இதுல என்பிகே மட்டும் இல்லாம மைக்ரோ நியூட்ரியன்ட், செகண்டரி நியூட்ரியன்ட் அப்படிங்கிற நுண்ணூட்டச்சத்துக்களும் இருக்கு. ஸோ இதனால என்ன பண்ணும் அப்படின்னா எவாபரேட் ஆகக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்களை நம்ம பக்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் போய் டேலி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது அந்த இடத்துல வராது. நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளுடைய மரங்கள் நல்லா வளரும். ஒன்றும் இல்லை, உங்களுடைய மரங்கள் வளரல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுடைய பக்கெட்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுடைய பக்கெட்ஸ் கொடுத்து 10 நாள்ல உங்களுடைய மரத்துல மாற்றத்தை காண முடியும். வெறும் 10 நாள் தான் உங்களுடைய மரம் அந்த வெயிலுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொண்டு வரும். இலைகளும் நல்லா விரிஞ்சு வரும். குருத்து சுருண்டு வருது பாத்தீங்களா, அதுவும் இருக்காது. வாழை ஈனும் அப்படின்னா ப்ளூ பக்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வாழைகளும் ஒரே மாதிரி ஈனும். ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 10 நாள் தான், ஏக்கராவுக்கு 10 கிலோ. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 10 நாட்கள்ல உங்களுடைய வாழைக்கன்றோட மாற்றத்தை உங்களால காண முடியும். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்க.
உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி வைக்கிறோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கும் இன்னும் நிறைய சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தாட் நல்லாவே வந்துட்டு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் நல்லாவே இருக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இன்னும் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.